அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் புதிய வாய்ப்பு, வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமில்லாது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் ராசிநாதனான செவ்வாய் 3இல் வக்ரம் அடைந்து இருக்கிறாருங்க. குரு உங்களுடைய தான பலத்தோடு இருக்கிறார். அதனால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் சுக்கிரன் உச்சம் அடைந்திருப்பதால நினைத்த காரியங்கள் சாதகமாக இந்த வாரத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க. சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பல நன்மைகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே போல் புதிதாக வீடோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு அந்த யோகம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10இல் புதன் இருப்பதால தொழில் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுய தொழில் முயற்சி பலன் அளிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. வசதியான வீடு மாறுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் கேது இருப்பதால சுக பலன்கள் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10இல் புதன் இருப்பதால தொழில் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுய தொழில் முயற்சி பலன் அளிக்குங்க. புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வசதியான வீடு மாற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6இல் கேது இருப்பதால் சுக பலன்கள் அதிகரிக்குங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதர உறவுகள், உரசல், கருத்து வேறுபாடு அதிகரிக்குங்க. உடல் நிலையில் சிறு சுகவீனங்கள் ஏற்படக்கூடும். ஓய்வு இல்லாத பணியால் சோர்வடைவீங்க. பாகஸ்தர்கள் பிரச்சனையை கிளப்புவாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சொத்து பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. அவரோடு இணைந்திருக்கிறார் சந்திரன். இதனால் சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குதுங்க. இதனால உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள சனி தனாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருந்த காலத்தில் தனவரவு தாராளமாக வந்து சேர்ந்திருக்குங்க. தற்போது சுக்கிரன் உச்சம் பெறுவதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வெற்றி மீது வெற்றியாக வந்து அமையக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடியே அமைய இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியில் தற்போது செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்துல வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே உடன்பிறப்புகள் வழியே சில விரயங்கள் ஏற்படலாங்க. ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் ஓய்வில்லாமல் பணிபுரியும் சூழல் உருவாகும். தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வது அரிது என்று தாங்க சொல்ல வேண்டும். கூட்டு தொழில் மாற்றம் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவடையாமல் தாமதப்படலாங்க. இக்காலத்துல அங்காரக வழிபாடு அவசியம் தேவை என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறி வெற்றி மீது வெற்றி கிடைக்க இருக்குது. இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேர
இருக்குதுங்க. வருமான பற்றாக்குறை அகலுங்க. அதே போல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து உதவி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அடகு வைத்த நகைகளை மீட்கும் முயற்சிகள் கைகூட இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் இந்த வாரத்தில் உண்டுங்க. அதே போல் நிலபலன்கள் வாங்குவது பற்றி சிந்தித்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதே போல் காசி ராமேஸ்வரம் போன்ற திருத்தங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீங்க. பங்குச்சந்தை லாபம் தரும் விதத்தில் அமையுங்க. இதனால் திட்டமிட்ட பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்துல கும்பராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு. இதனால சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த நேரத்துல எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிக்க இருக்கீங்க. பணம் பல வழிகள்ல பையை நிரப்புங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல முக்கிய கிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. நவகிரகத்துல சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியானவர் குரு என்பதால இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயம் தருவதாக அமையும். அது மட்டும் இல்லாம அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண கனவு நனவாக கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் குடும்பத்திலும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நடைபெற இருக்குது. இது உங்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முயற்சிகள் இந்த வாரத்தில் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணங்களுடைய பிற்பாதையில் உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகை கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டுங்க. வருமானம் போதுமானதாக இருக்கும் என்பதால நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சகோதர உறவுகள் உரசல் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல்நிலையில சிறு சுணக்கங்கள் ஏற்படும். ஓய்வில்லாத பணியால் சோர்வடைவீங்க. அதே போல் பாக்கியஸ்தர்கள் பிரச்சனை கிளப்புவாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை சமாளிப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணனை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.